நெப்போலியன் பாகம் 5. கோர்சிகாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நெப்போலியன் அவமானத்தில் தலைகுனிந்தவாறு பாரிஸ் நகரத்தை சென்றடைந்தார். இங்கும் அவருடைய இராணுவ வேலை பறிக்கப்பட்டது. கோர்சிகா மக்களும் அவரை கைவிட்டு விட்டார்கள். நெப்போலியனின் வாழ்க்கையில் மிகவும் இருட்டான தருணம் அது. மொத்த குடும்பமும் வருமானத்துக்கு அவரைத்தான் நம்பியிருந்த சூழ்நிலையில் புரட்சி செய்கின்றேன் பேர்வழி என்று எல்லோரையும் நடுத்தெருவில் நிறுத்திவிட்டார். நெப்போலியனின் நல்ல நேரம். கோர்சிகாவில் மண்ணை கவ்விய மக்கள் புரட்சி இங்கே பிரான்சில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தது. மன்னர் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை ஆட்சியில் அமர்த்தி இருந்தார்கள். இதனால் நெப்போலியன் இழந்த வேலை அவருக்கு திரும்ப கிடைத்தது. மீண்டும் இராணுவ சீருடையுடன் வேலைக்கு போகத் தொடங்கினார். ஆனால் பிரான்சில் பலருக்கு இந்த புதிய புரட்சி ஆட்சி முழு திருப்தி அளிக்கவில்லை. மக்களுடைய அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சில பெரும் புள்ளிகள்தான் ஆட்சியில் ஆதிக்கம் நடத்துகிறார்கள் என்று அவர்கள் எரிச்சலடைந்தார்கள். இது தவிர முன்பு வீழ்த்தப்பட்ட அரசரின் ஆதரவாளர்களும் மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள். மக்களாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது அதை வீழ்த்திவிட்டு மீண்டும் பழைய மன்னர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் போராடினார்கள். இதனால் பிரான்சில் எந்நேரமும் கலாட்டாக்கள் ஓயவில்லை. அடிதடி, வெட்டுக்கொத்து, கொலை, கொள்ளை, கலவரங்கள் என்று நாடே பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்த நெப்போலியனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. பல நூற்றாண்டுகளாக மக்களை கசக்கி பிழிந்து கொண்டிருந்த ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களாகவே இன்னொரு புதிய ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கிறார்களா? ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று எல்லோரும் கூத்தாடி கொண்டாட வேண்டிய சந்தோஷமில்லையா அது? அந்த சந்தோஷத்திலும் சிலர் குறை கண்டுபிடிக்கிறார்களே என்பதுதான் நெப்போலியனுக்கு ஆதங்கம். கஷ்டப்பட்டு அமைத்த மக்களாட்சியை அவர்களே இழுத்து கீழே போட்டு உடைத்து விடுவார்களோ என்று கவலைப்பட்டார் அவர். இந்த கவலையை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு வேலை செய்தார் நெப்போலியன். மக்களாட்சியின் வலிமையை, புரட்சி அரசாங்கத்தின் நன்மைகளை விவரிக்கும் வகையில் சிறுகதை ஒன்றை எழுதினார். நெப்போலியனின் மேலதிகாரிகள் பலர் அந்த கதையை வாசித்தார்கள். ஆஹா, பிரமாதம் என்று பாராட்டி பெருமைப்பட்டார்கள். அரசாங்கமே அந்த கதையை அச்சடித்து விநியோகித்தது. இராணுவ அரசியல் வட்டாரங்களில் நெப்போலியனுடைய பெயர் பிரபலமடையத் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து இராணுவத்தில் உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும், மிகச்சிறந்த படை தளபதியாக பெயர் பெற வேண்டும், பல நாடுகளோடு போரிட்டு ஜெயிக்க வேண்டும் என்றெல்லாம் தனக்குள் ஆசைகளை வளர்த்து கொண்டார் நெப்போலியன். விரைவிலேயே அதற்கான முதல் வாய்ப்பு அவரை தேடி வந்தது. தொடரும்.